இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாதான் உயிர்னு நினைக்கிற பூமியோட சந்தோஷத்துக்கு அளவே இருந்திருக்காது. என்னங்க நான் சொல்றது உண்மைதானே? ஆனா என்ன, யார் அவரை கொல்ல நினைச்சாங்கன்னு அவருக்கு ஞாபகம் இல்லாதது வருத்தமான விஷயம்தான். அவரை கொல்ல நினைச்ச கொலையாளிய புடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஏசிபி மேடம் கண்டிப்பா அவன் மூலமா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கங்க. சாரதா, யாருக்கு நல்லது நடந்தாலும் சந்தோஷப்படுற உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ நடந்த நல்லது மட்டும்தான் பாக்குறே தவிர அதுல இருக்கிற ஆபத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னங்க சாரதா, சரச்சந்திரா மச்சான் பூமிய தான் வளர்ப்பு மகளா நினைச்சிட்டு இருந்தப்பவே நம்ம ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பல. அப்படி இருக்கும்போது பூமி பெத்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ககனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரா? அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. யாருக்கு தெரியும், ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்ற சாரதா? அந்த தெய்வம் மட்டும் நினைச்சா என்ன வேணாலும் நடக்குங்க. அப்பா சம்மதத்தோட அப்பா கண்ணு முன்னாடி ககனோட அவ கல்யாணம் நடக்கணும்னு பூமி மனசார நினைக்கிறாள்ங்க. அப்படியே நடக்கலாங்க. டேய், ஓவர் ஆக்டிங். ஆமா, பூமி என்ன சொல்றா? ராத்திரி மாமாவை கொல்ல நினைச்ச கில்லரும் மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலி மாமாவை யார் கொல்ல நினைச்சாங்கங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமி நைனி மேடமை பார்க்க போயிருக்கா. இப்படி திடீர்னு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் மேடம்? அந்த கில்லர் அப்பாவை யார் கொல்ல அனுப்புனாங்கன்னு சொல்லிருப்பான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு ஆசையா வந்தேன். சொல்லிருப்பான். அவன் சொல்ல போன கடைசி நேரத்துல கமிஷனர் சார் நடுராத்திரியில எங்க ஸ்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து என்ன ஸ்டேஷன்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டார். பொதுவா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஃபேக்ஸ்ல தான் வரும். அவ்வளவு அவசரமா அவரே வந்திருக்காருன்னா அந்த அபூர்வாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. அப்போ எங்க அப்பாவை கொல்றதுக்காக அனுப்புனது அபூர்வா தானே சொல்றீங்களா? டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசரா சாட்சி எதுவும் இல்லாம நான் எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா ஒரு பொது மனுஷியா என்னால சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வா தான். அவ தான் எல்லாமே பண்ணிருக்கா. அப்படின்னா என் அப்பாவுக்கு அவளால உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. தேங்க்யூ. நான் குணமாயிட்டேன்னு தெரிஞ்சதும் நீங்க எல்லாரும் என்ன இங்க பார்க்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ, பூமி உங்க பொண்ணுதான்னு தெரிஞ்சதும் நாங்களும் அதே அளவுக்கு சந்தோஷப்பட்டோம். ஆமா. ஆமாங்க சார். சோபா சந்திரா மேடமை இப்ப எங்களால பார்க்க முடியலனாலும் உங்க பொண்ணு பூமியை பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. மம்மி, இந்த வீட்டுக்கு நான் ஒரே வாரிசுன்ற என் பேரு மொத்தமா போச்சு. உன்னோட பொண்ணா எனக்கு இந்த வீட்ல ஐடென்டிட்டியே போச்சு. அட பைத்தியம், புயலுக்கு முன்னாடி வர காத்து மாதிரி இது. தேவையில்லாம நீ கவலைப்படாத. நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. போய் ரெஸ்ட் எடு. ஆமாம்மா, புயலையும் பூகம்பத்தையும் உருவாக்குறது உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ போம்மா, போ. நான் கோமாவில இருந்து அவன் உயிரோட இருந்ததுனால தானே நம்ம மரியாதையை கப்பல் ஏத்துறான். அவனை கொன்னுட்டு தன்னோட எதிரியை அழிச்ச சரத் சந்திரான்னு நானும் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸா மாற போறேன். இன்னைக்கு அந்த ககனோட சாவு என் கையில தான், அது உறுதி. அப்பா, அப்பா, நான் சொல்றதை நம்புங்கப்பா. அவரை யாரையும் கேவலப்படுத்துற ஆள் கிடையாது. அவரை நீங்க தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க.
விஷயத்துல அவர் பண்ணது எதுவுமே பிளான் இல்ல. உண்மையிலேயே அவர் தான் என்னை காப்பாத்தினாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. உன் சித்தி சொன்ன மாதிரி அவனை காதலிக்கிறதுனால அந்த அரக்கனை போய் ராமரா நினைச்சிட்டு இருக்கியா? நீ எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவன் ஒரு அரக்கன் தான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ அவன் மேல நீ வச்சிருக்கிற காதல் இரக்கம் அதெல்லாம் காத்தா பறந்து போயிடும். மச்சான் ப்ளீஸ் மச்சான் சொல்ல கேளுங்க. உங்க கோவம் எல்லாம் ககன் நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தான் தானே? அந்த காரியத்தை பண்ணது அவன் இல்ல, அவன் இல்ல. அவங்க இருந்த அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு ஜர்னலிஸ்ட் அனுப்புனது நான் தான். என்ன கேபி, மகனை காப்பாத்துறதுக்காக இப்ப புது நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? நிறுத்துக்க பருவா. மச்சான கொலை நினைச்ச அந்த கில்லர் வாயை திறந்தாலும் இன்னைக்கு அந்த ஏசிபி 90 டிரான்ஸ்பர் ஆகாம இந்த ஊர்ல இருந்திருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும். அப்போ உங்களால இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசிருக்க முடியாது. மாமா பாத்தீங்களா மாமா, உங்களை கொல்றதுக்கு அந்த கில்லரை நான் தான் வர வச்சேன். உங்களை கொல்ல நினைச்சது நான் தானே. தான் மகனை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கேபி எப்படிலாம் கதை சொல்றான்னு பாத்தீங்களா? கதையெல்லாம் சொல்லி மச்சான இருக்கல தள்ளுறது நீ, நான் இல்ல. ஏய் கேபி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ லிமிட்டை தாண்டி பேசி என் கையால அதுக்கு தகுந்த பரிசை நீ வாங்கியிருக்க. மச்சான், இந்த வீட்ல சில கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல. அது எப்ப கிடைக்குதோ அப்போ நீங்களே அந்த அபூர்வா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. ஆமாப்பா, மாமா சொன்னது 100க்கு 100% உண்மை. ஆமாமா, என்னதான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னோட பார்வையிலையும் உலகத்தோட பார்வையிலையும் நான் உனக்கு ஒரு சக்களத்தி தாய் தானே.